தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 21/8/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் லூக்கா 18 அதிகாரம் 7 தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையாய் உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. தாம் தெரிந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரோ? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா என்கின்றது. பிரியமானவர்களே, காலம் தாழ்த்த மாட்டார். அதாவது இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு என்ன கூறுகின்றார் என்றால், ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். அந்த காரியங்கள் தாமதமாகிக் கொண்டே இருக்கலாம். உடனே மனிதர்கள் கூறுவார்கள், இனி இது நடக்காது, இது எந்த சூழ்நிலையிலையும் இது சாதகமாக முடியாது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களை அவர்கள் கேலியும் கிண்டலுமாக உங்களை அவர்கள் தாழ்த்தி நினைப்பார்கள். பிரியமானவர்களே, ஆனால் நீங்கள் அவர்களுடைய அந்த பேச்சுக்கு இடம் கொடாமல் கர்த்தர் நிச்சயமாக எனக்கு அதிசயம் செய்வார் என்று இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டுமாம். அப்படி கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்வாராம் தெரியுமா? நீடிய பொறுமையாய் இருந்து நாம் ஒரு காரியத்தை கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனால் கர்த்தர் நாம் கேட்ட காரியத்தையும் கேட்க மறந்த காரியத்தையும் கூட நேர்த்தியாக செய்து மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காரியமாக முடித்து தந்து அந்த நம்மை நிந்தித்த நம்ம ஏளனம் செய்த அவர் இந்த மக்கள் மத்தியில் அவர் நம்முடன் இருப்பதை நிரூபிக்கப் போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சோர்ந்து போகக்கூடாது. இவ்வளவு நாள் ஜெபித்து விட்டேன், இவ்வளவு நாள் நான் மன்றாடி கண்ணீர் வடித்து விட்டேன், கர்த்தர் பதில் தரவில்லை, இனி நான் கேட்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன் என்று சோர்ந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, இன்னும் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கின்றார். யாரோ அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் நீங்கள் கர்த்தரிடம் நெருங்கி உங்கள் தேவையை கேட்கின்ற அந்த காரியத்தை விட்டுவிட்டீர்கள். ஆகவே தான் கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், நீ மீண்டும் எழுந்து இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அதிசயம் செய்ய போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே சோர்ந்து போகாமல் இரவும் பகலும் ஜெபிப்போம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் நாமும் நம் சந்ததிகளும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக இரவும் பகலும் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீர் நீடிய பொறுமையா இருந்து எங்களுடைய ஜபத்துக்கு பதில் தருவேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. சோர்ந்து போகின்ற இந்த சகோதரனும் சகோதரியும் இன்னும் பழையபடி எழுந்து இரவும் பகலும் ஜெபிப்போம் என்று வாக்கு கொடுக்கின்றார்கள். அவர்களுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுங்க. அவர்களுடைய மன விருப்பத்தை அளவில்லாமல் நிறைவேற்றி அவர்களை நிந்தித்த அந்த மக்கள் மத்தியில் உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.